Hello friends, welcome and welcome back to Samayal Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது கூடலாம் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆன பிறகு நான் அதில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி இது போல் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 5 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இது போல் மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் சிக்கன் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே கல்லுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு நல்லது, ஸோ அதையே பயன்படுத்துங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி நமக்கு வெளில நல்லா வரும், அதனால் தண்ணி பார்த்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான வீடே மணக்க ரொம்ப வாசனையான சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ சிக்கன் குழம்பு வைக்கும் போதும் பெப்பர் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கடைசியாக இது மேலே சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் குழம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.